Praise the Lord. Hallelujah. அருமையான காலை வேளையிலே ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 1:6 கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்கனின் வழியோ அழியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். வழியோ துன்மார்கனுடைய வழி அழியுமா? சரீரம் அழியுது, ஆத்மா அழியுது, குடும்பம் அழியுது, பொருளாதாரம் அழியுது, தொழில் வியாபாரம் எல்லாத்துல அழிவு, நாசம், மோசம். ஏன்னா அது துன்மார்கனுடைய முடிவு. அது அப்படிதான் இருக்கும், அழிவு, நாசம், மோசமா இருக்கும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் சொல்லப்படும். அப்போ நீதிமான் ஒருவனாகினும் இல்லை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லோரும்னா ஒரு நாடு ஒரு தேசம் இல்ல, உலகம் உள்ள வானத்திற்கே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி துன்மார்கராகி போனார்கள். அதனால்தான் உலகம் உள்ள அழிவு, நாசம், மோசம். குடும்பங்கள்ல, பட்டணங்கள்ல, தேசங்கள்ல எங்க பார்த்தாலும் அழிவு, எங்க பார்த்தாலும் வேதனை, எங்க பார்த்தாலும் துக்கம், எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல நோயாளிகள் பெருகிறாங்க, கடன் தொல்லை பெருகுது, ஆபத்து, விபத்து, நாசம், மோசம் எங்கும். அப்போ துன்மார்கன் வழி அழிந்து போகுது. என்னையே பண்ணணும், நான் என் வாழ்க்கையில் அழிவு, நாசம், மோசம் வரக்கூடாதுன்னா நீதிமானா மாறு. அப்போ பிறப்பிலே துன்மார்கனா பிறக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். ஆமா, என்ன பாவம்? ஆதி பாவம், மூல பாவம். தேவனுடைய வார்த்தையை மீறுவது, கர்த்தருடைய வார்த்தையை மீறி பிசாசு சொன்ன வார்த்தை, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே அங்கேதான் மனுஷன் துன்மார்கனாய் போனான். துன்மார்கன் பிசாசின் வார்த்தைக்கு இணங்கியதினாலே நன்மையும் தீமையும், நல்லவனும் கெட்டவனும் ஆயிட்டான். அதனால ஓரளவு நல்லவனா வாயிறான், போதாது, கூட தீமை. நல்லவன் தீயவன், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். அங்கதான் அழிவு வருது, நாசம் வருது. அப்போ சங்கீதம் 1:6 கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்கனின் வழியோ அழியும் சொல்லுகிறார், சொல்லப்பட்டது. இந்த துன்மார்கன் வழியை மனதை திருப்பி நீதிமானுக்குள்ள வர, நீதிமானின் வழிக்குள்ளே வர, அந்த நீதிமான் ஆண்டவராக இயேசு. ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை மீறி துன்மார்கன் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே ஷாகவே செத்தார்கள். அதனால்தான் அழிவு, நாசம், மோசம் வருது. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ நீதிமான் ஜீவன் உள்ளவன், நன்மை தீமை அறியத்தக்கவன் அல்ல. கர்த்தர் நீதிமானின் வழியை, யார் அந்த வழி? இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே அந்த இயேசு நீதிமான், பரம நீதிமான். அந்த இயேசு என்ன பண்ணுவார்னா, ஜனங்களை பார்த்தா ஜீவனையே குத்துருவார். ஜீவ உலகத்தையே, வானத்தும் பரலோகத்தையே குத்துருவார் ஜனங்களுக்கு. அவன் அழிஞ்சு போக மாட்டான், அவன் வாழவே வாழ்வான், பிழைத்திருப்பான், செழித்திருப்பான், வாழ்ந்திருப்பான், சுகித்திருப்பான். அவன் தான் நீதிமான்.
இயேசு ஒரு நீதிமான். என்ன நீதி? தேவ நீதிமான். மனுஷனுக்குள்ளே ஒரு நீதி, சுய நீதி, அநீதி. அதான் நன்மை தீமை அறியத்தக்க கனியில வந்த நீதி. நன்மார்க்க நீதி, துன்மார்க்க நீதி, சுய நீதி, அநீதி. அதனுடைய விளைவு அழிவு, நாசம், மோசம். இயேசு தேவ நீதி. ஆமா, வித்தியாசம் பாருங்க. இயேசு தேவ நீதி. தேவ நீதினா அந்த ஜீவ விருட்சத்துக்கு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல, துன்மார்க்கர் அல்ல. இயேசு தேவ நீதிமான். ஜீவ ஜீவரத்தம். அது என்ன பண்றாரு? அந்த ஜீவன்ல தேவ நீதி உழித்தது பரலோகமே இருக்குது. அதை கொடுக்குறாரு ஜனங்களுக்கு, தேவனுக்கு, ஆதாம் முழு உலகத்துக்கு. அதனால இயேசு நல்லா இருக்கிறார். எங்க போனாலும் ஜாலியா அவர் போய் நின்னா பிசாசெல்லாம் ஓடுது, வியாதியெல்லாம் நீக்குது, சாப்பெல்லாம் நீக்குது, சத்தம் இவரோட வரான், வியாதியெல்லாம் சொத்தமா வரான், உடச்சவட மூட எல்லாரும் விடுறாங்க. நீதிமான் வாயிறாரு பாரு, எப்படி வாழ வைக்கிறாரு அவர் நீதிமான். அப்ப கர்த்தர் நீதிமான்களின் வழியா இருக்கிறார். நீ நீதிமானா மாறணும். துன்மார்கனாய் பிறந்த நீ, ஆதாம் வழியாய் பிறந்து நல்லவன் கெட்டவனா இருக்கிற நீ, ஜீவ விருட்சத்துக்கு ஜீவன் உள்ளவனா மாறணும். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. நன்மையும் தீமையும் உள்ளவன் மனுஷன் சாகவே சாவான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலாம் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை. அடுத்த வருஷம் இலவசமா கிருபையில கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக. அடுத்த வருஷமே சொல்றாரு. அப்போ நான் பாவத்துல பிறந்துட்டேன், நான் துன்மார்க்கனாக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வருஷம் இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து உள்ள மீட்பை கொண்டு நீ நீதிமான. அந்த கிறிஸ்து வரணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அந்த ஜீவன்ல எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது, எல்லையற்ற சமாதானம், வாழ்வு, வாழ்வு, சுகம், பல, ஜீவன், ஆசீர்வாதம். அழிஞ்சு போக மாட்டான். ஆசீர்வாதமா இருப்பான். உலகத்துக்கு ஆசீர்வாதம், குடும்பத்துக்கு பட்டத்து, உலகத்துக்கே ஒளியா இருப்பான், பூமிக்கே உப்பா இருப்பான். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதம் ஒன்றுல கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அது அழிஞ்சு போயிடும். சிறிய வயசு, வாலி வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயசு, ஆதாம் போல பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவன், நன்மார்க்க துன்மார்க்க பல பிரச்சனையை சந்திக்கிறான் பாரு. திடீர்னு விபத்து, ஆபத்து, நாசம், மோசம் வருது, அழிஞ்சு போறான். சாப்பு, வியாதி, வறுமை, கடத்தல, திரும்ப தற்கொலையே பண்ணிக்கிறான். மனுஷன் என்ன பண்றான்? தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. நல்ல பேரு, புகை, கோடி கோடியா பணம், கார், பங்களா, திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான். சமாதானம் இல்லை, நீதிமானா மாறல, கிறிஸ்துக்குள்ள வரல. அது கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ ஜீவ ரத்தத்தை குத்து தீர்க்கல. அப்பதான் அவன் நீதிமானா மாற முடியும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் போது பாவத்துக்கு மரித்து தேவி நீதிக்கு பிழைத்து தேவி நீதிமான். அந்த தேவி நீதி சம்பளம் உயிர்த்தேர்தல் போல வரணும். அவன் தான் நீதிமான், தேவ நீதிமான். அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் முழு உலகம் செலுத்தும் போது தான் நீ பிழைக்கவே பிழைப்பாய். ஆசீர்வாதம் தேடிட்டு வரும், சமாதானம் தேடிட்டு வரும், சந்தோஷம் தேடிட்டு வரும், சுகம், வேலை, ஜீவனெல்லாம் தேடிட்டு வரும். தேவதூர்கள்லாம் பணிவிட செய்வாங்க. இயேசு, மத்திய, மார்க், லூக்கா, யோவான்ல எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போய்க்கிறாங்க. திமிர்வாதக்காரர், லேகோன், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டார். இயேசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறேன். ஜீவ ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு நீதிமானா மாத்துறாரு. உடனே அத்தனை பிசாசு ஓடி கொடுத்து, லேகோன் பிசாசு. அந்த வருஷத்துல 2000 பிசாசு, 2000 சாப பாவமான அசுதம் ஓடிது. வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளெல்லாம் ஓடுது, பசுத்தாய் வந்தது. அவன் நீதிமான. இனி பாவம் செய்யாது என்றார். இனி துன்மார்க்கனா இராதே, நீதிமானா வேறு, கிறிஸ்துக்குள்ளே இரு. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவனில் வார்த்தை அவன் நிலைத்திரு. நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி. அப்ப என்ன பண்ணணும்? பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கும் உலகத்துக்கும் காட்டிக்கிட்டே இருக்கணும். அதை செய்யல நான் நியூட்ரலா இருக்க மாட்டேன். பாதாள ராஜ்யம், அதான் பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மத்தை மரியத்தக்க அப்படிதான் பிறந்திருக்கோம். பிறக்கும்போது ஆதாம் வழியா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். அதை தான் நம்ம சுட்டு போட்டா கூட அப்படிதான் அதை தான் காட்டுவான் மனுஷன். எவ்வளவு பெரிய ஆளா 10 டிகிரி படிக்க காட்டு வாச்சியோ நாட்டு வாச்சியோ, ஆப்பிரிக்கா காரணம், ஐரோப்பா காரணம், அமெரிக்கா காரணம், சைனா காரணம், ஆதாம் வழியா பிறந்தவன் பாவத்தையும் மரணத்தையும் தான் காட்டுவான். அப்படிதான் காட்டும், வேற வழி இல்லை. இப்போ அவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவ விருட்சத்துக்கு நீ புசித்து அந்த ஜீவ வார்த்தை, அந்த தேவி நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் போது அவன் நீதிமானா ஆகிறான். என்ன நீதி? உடனே அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் வருது. அவன் வெற்றி மேல் வெற்றி பெறான். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஓய்ந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துக்குள்ள எல்லாமே புதிதாயிடுச்சு. ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற, ஜீவரதம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ ஐஸ்வர்யம்,
எல்லையற்ற அன்புக்குது இயேசு சிச்சம் இல்லை. ஆதாமுக்குள்ள எல்லையற்ற சாபங்குது, எல்லையற்ற வியாதி வறுமை தேர்தல் பாதாளம் திருட எந்த நேரத்தில் திருடுவோம் சமாதானம் சந்தோஷம் சுகம் பலன் திருடுறது கொண்டது அழிக்குது. வாழ்க்கை ஃபுல்லா ஓடலாம் உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் காசு இருக்குது பணம் இருக்குது எல்லாம் இருக்குது. ஆனா பிசாசு போராட்டம் இருக்குது. வாழ்க்கையில அழிவு நாசம் மோசம் இருக்குது. முடிவு நித்திய பாதாளம். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அப்போ சங்கீதம் 1:6 படி கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அந்த வழியாரு இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த இயேசுவாகி அந்த வழியை விட்டுட்டா ஜீவ வழி விட்டா கொள்ளாத வழி. ஏதே தொட்டில் ஆதாம் ஏவாளும் தேவடைய வார்த்தையை மீறி பிசாசு சொன்ன வழி கொள்ளாத வழி. பாவத்தின் சம்பளம் மரணம். அது 100 ரூபா வேலை செய்யுது. காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு நாள் 24 மணி வாரத்தில் 365 நாளும். டிசம்பர் 31 போய் பார்த்தா ஒரு மாற்றம் இல்லை. பேர் விசுவாசி ஊழிக்காரு சுயநீதி அநீதி தான் வாழ்ந்துக்கிறார் வருஷம் ஃபுல்லா. டிசம்பர் 31 நியூ இயர் சர்வீஸில் போய் பார்த்தா ஜனவரியில் ஆரம்பத்தில் இந்த மாதிரி என்னெல்லாம் மோசமாகுது. ஒரே வியாதி வரும்போது தத்துவமாக தான் ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு மாற்றம் நடக்கலை. ஒரு ஐஸ்வர்யம் வரல, ஒரு சமாதானம் வரல, ஒரு சந்தோஷம் வரல. என்னையும் சேர்த்தாங்க. யாரா இருந்தாலும் சரி சத்தியம் சத்தியம் தான். நெற்றிக்கன் திறப்பும் குற்றம் குற்றமேன்ற மாதிரி சத்தியம் சத்தியம் தான். நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்தியா சபிக்குள்ளே ஆசுவதி, பகைக்குழுக்கு நன்மை செய், சத்துக்களை செய், துன்பங்களுக்கு ஜெபம் பண்ணு. கிறிஸ்துவை கொடுத்தாயா? தேவன் தனக்கு சபிக்குழுக்கு ஆசுவதி, பகைக்குழு நன்மை செய்தாயா? தேவ நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு முழு உலக கொடுத்தாயா? அப்போதான் நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். வாழ்வு கொழுக்கும். தொழில் வியாபாரம் நீர் நில வேலை போலலாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்கும். பற்றாத அவாந்திர வெளி நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாறும். வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். சாபம் ஆசீர்வாதமாக மாறும். தரித்திரம் ஐஸ்வர்யமாக மாறும். பாதாளம் பரலோக ராஜ்யமாக மாறும். வியாதி ஆரோக்கியமாக மாறும். சகல காத்து ஆபிரகாம் சகல காத்துல ஆசீர்வாதம் மாறும். ஆபிரகாம் ஒரு நீதிமான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்ன நீதி? தேவ நீதி. எப்படி விசுவாசித்தான்? ஆபிரகாம் தேவனை ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டியை இயேசு அடையாளப்படுத்த பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு கிறிஸ்துவாமண்ட வாக்கு தத்துவம் அந்த பரலோக ராஜ்யமே இந்த பைதற்ற ஆட்டியை தேவனுக்கு கிறிஸ்து அடையாளம். இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை தேவனுக்கு செலுத்துறான். ஆதாம் ஆபிரகாம் சகல காத்துல ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஒரு விக்கிராராக தான். ஆதாம் மூலமா தான் பிறந்தான். பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் தான் ஆபிரகாம். ஆனா யெகோவா தேவனை சந்தித்து ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமானாக்கப்பட்டு உடன்படிக்கை செய்யறான் தேவனோடு. அந்த பைதட்ட ஆட்டுக்குட்டிய வாழ்நாளெல்லாம் பலிபீடத்தை கட்டி அந்த தேவன் தனக்கு உலகத்து விட்டான். சகல காத்துல ஆசீர்வாதம். பூமி தாக ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்கள் வெள்ளிய பொண்ணுமான சிவமான தானமா சாப்பிடும். சகல காத்துல ஆசீர்வாதம். ஏற்று ஜெட்டில் ஆசீர்வாதம். நீதிமானம் தேவ நீதிமான். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசு மூலமா அவனுக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்து பைதட்ட ஆட்டுக்குட்டியே அதோ உலகத்தின் பாசம் தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. அந்த பைதட்ட ஆட்டுக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஜீவ சொரஜீவர் இயேசு சாமட்ட வாக்கு தத்தம். அந்த பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாமிலிருந்து மூடு ஒருத்தர் ஆபிரகாமை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் நீ ஆசீர்வாதமா இருப்பார். ஆபிரகாம் கிறிஸ்து இயேசு மூலம் ஈசாக்கு யாக்கோபு மோசே கிதியோன் சார் பழைய ஏற்பாட்டுள்ள ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமானாக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பைதட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து சரீரம் இயேசு ரத்தம் தேவி நீதிட்டு உயிர்த்தது. இந்த பிதாகுமார் பசுத்தாவி செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்து. முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பகை காசு காட்டினா கூட நீ துன்பார்க்கா மாறிட்டார். அசுத்தாய் வந்துச்சு. ஒரு பிசாசு போதும் நாய்க்குது. அதான் இயேசு ஏற்றுக்கொண்டா எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டா. உலகத்தில் ஆதாம் வந்து ரெண்டு முழு அன்பு இயேசு நன்பு ஜீவனி பரிபாலனுக்கு பரலோகத்தை குத்துது. அதனால் இயேசு பேர் வச்சு எங்க பார்த்தாலும் பகை கசப்பு வயிறா இப்படி வாழ முடியாதுங்க. கிறிஸ்துவ தான் நீ காட்டணும். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கை ரொம்ப மோசம் விலகி இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவ தான் நீ இயேசுக்கு பரலோகமான சகல ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு கொடுக்கணும். தேவனுக்கு தனக்கு நீ நீதிமான். ஒரு சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கிதான் ஆகணும். சாபம் ஓடி ஆசீர்வாதம் தரித்து நீங்க ஐஸ்வர்ய வியாதி நீங்க ஆரோக்கியம் வரணும். பல சுத்தாவிகள்லாம் ஓடி பசுத்த தேவதூர்கள்லாம் உனக்கு பணிவிடை செய்யணும். நீ உலகத்துக்கு வழியாக தான் இருப்பேன், பூமிக்கு உப்பாத்தான் இருப்பேன். அதனால் இந்த காலை வேலையில் அன்பார்களே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உள்ள இயேசுவே வழி, இயேசுவே சத்திய, இயேசுவே ஜீவன். இதோடு கொண்டு நான் முடிக்கிறேன். சங்கீதம் 1:6 கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறியுது. அது நீதிமான் அது
நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கன் வழியோ நீதிமான் காலங்காத்தாலே பாடணும். காலங்காத்தாலே பாடுகிறான். ஏன்னு கேட்டீங்க, இதுக்கு மேல வந்து அட்டை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மாடு விடணும். அதுக்காக சொல்றேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அட்டை அட்டை நம்பர் டோக்கன் நம்பர் காமிச்சிங்க. தம்பி எங்க பேர எங்க பேர ஆனா இதுக்கு மேல வந்து இது ஒரு மாட்டா. இதுக்கு மேல விடாத. இதுக்கு மேல அட்டை நம்பர் இல்லைன்னா விட்டு. இதுக்கு மேல பண்ணீங்க, நாங்க பண்ணுவோம். நாங்க வேற மாதிரி பண்ணுவோம். நாங்க வேற நாங்க வேற ஒரே மாடு ஒரே மாடு அட்டது அட்டியாங்க. உன்னுடைய அட்டை நம்பரு அதுக்கு தான் எதிரில் வராத, பேர்ல போவாத. அவன் கொண்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறான் அட்டை. அவனை போடணும். ஜாலி ஜாலி ஜாலியா இருக்காங்க ஜனங்க. காலை நேரம் கத்தருக்கு உண்டாக சமாதானம், சந்தோஷம், சுகம், வேலை, ஜீவன், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம், சகல காலத்துல ஆசீர்வாதம். உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணணும்னா கிறிஸ்துக்குள்ள வாங்க. ஒரு பிரச்சனை இல்லாத, சாபம் இல்லாத, மரணம் இல்லாம, தரித்திரம் இல்லாத, வியாதி இல்லாத ஆரோக்கியமான ஐஸ்வர்யமான வாழ்க்கை வாழ தேவ நீதிமான்களாய் மாறுங்கள். ஆமா, தைரியமா வாழலாம். கிறிஸ்துவ தேவனுக்கு செலுத்துங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்துங்க. இடைவிடாம செலுத்துங்க. எக்காலத்துக்கு செலுத்துங்க. சோத்து போகாம செலுத்துங்க. பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதத்துக்கு தப்பிச்சுக்கோங்க. இயேசு தப்பி வைக்கிறார், விடுதலையாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார். அந்த இயேசு பரிவதியோட தேவனுக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்கணும். நான் எதையும் கொடுக்க மாட்டேன். இயேசு உலகத்துக்கு கொடுக்க மாட்டேன். நன்மை தெய்வம் குடும்பத்துக்கே கொடுத்துருப்பேன். பூமியை சபிக்கப்படும். குடும்பம் எவ்வளவு சபிக்கப்பட்டு பாருங்க. நன்மார்க்கம், துன்மார்க்கம், சுயநீதி, அநீதி, இவ்வளவு தான ஐந்து, தன் குடும்பம் ஐந்து, உலகம் ஐந்துவிடும். ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமா தானும் ஆஸ்வதிக்கப்பட்டு குடும்பம் பூமிக்கு உலகத்துக்கு ஒளியா இருக்கலாம். பூமிக்கு உப்பா இருக்கலாம். நீங்க ஜீவன தேவடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அதனால ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் வாங்க. ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ மகிமைக்கு போய் துன்மார்க்கனாய் மாறியது. கிறிஸ்து ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்படலாம். அவர் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக என்ன தேவ நீதி இயேசு சாமன்ற வாக்கு தந்தோம். அந்த தேவனுக்கு செலுத்துங்க. முழு உலகத்தை பிள்ளைக்கு பேர் சொல்லி இயேசு தேவ தர உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆதாமுக்குள்ள பெற்றுட்டீங்க, நன்மை தேவையில்லை. அப்ப கிறிஸ்துக்குள்ள பெற்றிருக்கணும். ஜீவசரிச்சு தேவ தர உங்களுக்கு கிறிஸ்துக்குள் போறோம். அது ஆசீர்வாதமா தான் இருக்கும். அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவதர்களாவது பாதுகாத்தலாம். கொள்ளாத உலகத்துல, பேய் பிடித்த உலகத்துல, பாவிகள், அக்கிரமக்காரன், துரோகிகள் இருந்தது உலகத்துல பிள்ளைகள் தப்பி வைக்கப்படனா கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. இந்த இயேசு பரிசுத்தோட தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு எடுத்து கொடுங்க. தேவது பசுத்தாவியானவரெல்லாம் மரணத்துக்கு, தரிசனத்துக்கு, பாதாளத்துக்கு எல்லாத்துக்கும் தப்பிப்பாரு. அவரே திராட்சை செடி, நீங்கள் குடிங்க. ஒருவனில் அவர் மிகுந்த கனிகளை குடிப்பீங்க. ஆசீர்வாத கடி, ஐஸ்வர்ய கடி, சமாதான கடி, சந்தோஷ கடி, மருத்துவ கடி, வாய்நாளெல்லாம் என்ஜாய் தான். சகல காத்துல ஒருவனு அவருக்கு சகல காத்துல ஆசீர்வாதம். ஈசாக்கு ஆசீர்வாதம், யாக்கோபு ஆசீர்வாதம். எதிர்த்தில் காணும் இயேசுவை போட்டுக்கிறேன். அந்த இயேசு நாடே வழியும் சத்தியமும் ஜீவன். அந்த ஜீவனை இயேசு சாப்பிட வாக்கு மருத்துவ ராஜ்யம் சகலமும் கொட்டி கிடக்குது. வாடு தேடு நல்ல விஜய் கட்டாது வீடு நடாத்து பாடும் சகல ஐஸ்வர்யங்களும் பூமியில் சகல நன்மைகள் ஆசீர்வாத ஐஸ்வர்யங்களும் தேவடைய நீதிமான் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். துன்மார்க்குடைய வழியோ அழியும். பசுபிதாவே இந்த அறிவான காலை வேலையில இந்த தேவ செய்தி மூலமாக ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்து ஒரு இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான் ஆகப்பட்டார். கிறிஸ்து இயேசு முழு உலகத்திற்கு 4 கோடிக்கு அதிகமானங்க.
அங்கிள் பிறந்த சேனங்க, நட்டத்தி பரியத்தங்க சேனங்க, போய் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தியெல்லாம் பாருங்க. பத்திரிகை செய்தி எங்க பார்த்தாலும் கொலைகள், வெறிகள், சாபங்கள், பாவங்கள், யுத்தங்கள், மரணங்கள், கலவரங்கள், சாபங்கள், பாவங்கள், பிரிவினைகள், போராட்டங்கள், நோவா காலத்துல நடந்தது மாதிரி, சோதோங்க நடந்தது மாதிரி எங்கு யுத்தங்கள், அழிவு நாசம் இருக்கு இந்த உலகத்துல. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பார். ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு இயேசு 19,300 கோடி அதிகம் உலக மக்கள் தொகை. வானத்தை கீழே பூமி எல்லோரும் இயேசு கிறிஸ்துவோட பரிவர்த்தனை கொடுக்கிறதா தேவன் தனக்கு ஆதாரத்துக்கு மாம்சமானி அவர் முதியோர்கள் வாலிபர் எதிர்த்து மாம்சமானி அவர் இயேசு கிறிஸ்துவோட பரிவர்த்தனையோட பிதாவை ஆதாரத்துக்கு கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் நீதிமான்களாய் மாற்றுகிறோம். பூமி எங்கும் ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சமாதானம், சந்தோஷம், சுகம், பலனும் பரலோகமாய் இந்த பூமியை மாறினதாவை கிராமங்கள் பட்டணத்தை அவனுடைய நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுத்தா. ஜீவ சரிஞ்ச தேவதன் அசுத்த பசுத்தார் இனி பாவம் செய்யாதே நாளைக்கு நீங்கள் ஒருவனையும் சொன்னார். முழு உலக இயேசுனால் நிரப்புகிறதா தேவனி பரலோகராஜ்யத்தால் கிராமங்களை பட்டண தேசங்களை முழு உலக பசுத்தாவியா தேவதோட அலையாய் பூமியை கட்டுவைக்கிறதா. தேசத்துல பாதுகாப்பு, சமாதானம், குடும்பத்துல அன்பு, ஐக்கியம், ஆசுவாத, சுகம், வேலை, ஜீவன் கோடா கோடிய தேசங்களை பட்டங்களை உண்டாகிறதாவே சத்தியத்துக்கு கேட்ட நீ அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகாதீங்க. அதான் உங்கள் வந்து துன்மார்க்கனா இருக்க நீங்க இயேசு தேவ நீதிமன்றமாய் மாறி சகல காரணம் ஆஸ்வதிக்கப்படும்படி கிறிஸ்டியன் சிந்த உலகுள்ள இருக்கிற இயேசு சொல்லுவாங்க. வருத்தப்பட்டு வார எல்லோரும் எண்ணிக்கோ நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை விசி திராட்சை வச்சு பாடுபடுங்க. அந்த அப்ப ஜீவ சொல்ற ஜீவன் அந்த ஜீவப்பம் இயேசு சாப்பிட தேவன் தனக்கு ஆதாம் கொடுங்க. நீங்க நீதிமான்க ஆசுவாதம் வந்து தங்கியே தீரும். பதில் தப்பாது. கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வார், பாதுகாப்பார், ஆஸ்வதிப்பார், வைத்துவார். கத்த இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிப்பாராக. கத்திரங்களை மகிழ்ப்படுத்துவார், கத்திரங்களை ஆஸ்வதிப்பார். கத்திற்கு மகிழ்வுண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்வாத் துளசிராம தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் பேசுக்கு போக துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போய் ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எம்பிசி வெள்ளூர் சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தி ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சங்கீதம் 1:6 படி கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நாம் தேவ நீதிமான்களாய் வாழ்வோம். உலகத்துக்கு ஒளியாய் பூமிக்கு ஆசீர்வாத ஐஸ்வர்யமாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.